ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பத்திரப்பதிவில் புதிய ஒரு கட்டுப்பாடை வெளியிட்டிருக்காங்க பத்திரப்பதிவுத்துறை. என்னன்னு கேட்டிங்கன்னா 10 பக்கத்துக்குள்ள பத்திரம் பதிவு செய்யணும். அதுக்கு மேலே நீங்கள் பத்திரம் பதிவு செஞ்சீங்கன்னாக்கா ஒவ்வொரு பத்திரப்பதிவுக்கும் பேப்பருக்கு தலா 100 ரூபா கட்டணம் வசூலிக்கப்படும் என பத்திரப்பதிவுத்துறை ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் யாராவது பத்திரப்பதிவு பண்ண போறீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்துல வீடு மனை வாங்குவோர் அதற்கான கிரைய பத்திரங்கள், விற்பனை ஒப்பந்தம் போன்ற பத்திரங்களை பதிவுக்கு தாக்கல் செய்து வராங்க. பதிவு பணிகளை விரைவுபடுத்தவும் எளிமைப்படுத்தவும் பதிவுத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருது. அதற்காக ஸ்டார் 3.0 என்ற புதிய மென்பொருளை அறிமுகம் செய்துள்ளது. இந்த புதிய மென்பொருள் வந்த நிலையில பத்திரப்பதிவுத்துறை இணையதளத்துல டேட்டா ஸ்டோரேஜ் எனப்படும் தரவுகள் சேமிப்பு அதிகமானதால சர்வர் வேகமாக செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதற்காக புதிதாக பதிவாகும் பத்திரங்களில் பக்கங்களின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது குறித்து பத்திரப்பதிவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பதிவு செய்யப்படும் அனைத்து பத்திரங்களையும் ஸ்கேன் செய்து கணினி மூலமாக பதிவேற்றம் செய்யும் வழக்கம் இருந்து வருது. ஒரு பத்திரத்துக்கு 400 ரூபாய் கணினி கட்டணம் வசூலிக்கப்படுது. அந்த கட்டணம் 10 பக்கங்களுக்கு மட்டுமே பொருந்தும். அதற்கு மேல பக்கங்கள் இருந்தால் 11வது பக்கம் முதல் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஸ்கேன் கட்டணமாக தலா 100 ரூபாய் வசூலிக்கப்படும். இந்த கூடுதல் பக்கத்துக்கான ஸ்கேன் கட்டணங்களை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாலும் இன்னமும் அமல்படுத்தாமல் இருந்தோம். தற்போது சர்வர் பிரச்சனை ஏற்படுவதால இதை கண்டிப்புடன் அமல்படுத்த சார் பதிவாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவுத்துறை இணையதள சர்வரில் சுமை அதிகரிப்பை தடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதை கருத்தில் வைத்து பத்திரங்களை எழுதும்போது 10 பக்கத்துக்குள்ள முடிக்க வேண்டும். முறையாக திட்டமிட்டால் இந்த வரம்புக்குள்ள முடிக்கலாம் என்றும் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஸோ இதுல உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆவண எழுத்தாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா மனைப்பிரிவு திட்டங்கள், அடுக்குமாடி திட்டங்கள்ல பல்வேறு சர்வே எண்கள் தொகுப்பாக சொத்து அமைகிறது. இதற்காக ஒவ்வொரு பத்திரத்திலும் 5 முதல் 10 சர்வே எண்கள், உட்பிரிவு எண்கள், அதன் 4 எல்லை விவரங்கள் வருவதால பக்கம் அதிகரிக்குது. இதில் வழக்கமான முத்திரை தாள்களை பயன்படுத்தினாலும் பக்க எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இதனால் ஸ்டாம்பிங் முறையை பயன்படுத்தினால் 5 பக்கங்களில் பத்திரத்தை முடிக்கலாம். மீதி 5 பக்கத்துக்கு இணைப்பு ஆவணங்களை சேர்க்கலாம். ஸ்டாம்பிங் எனப்படும் மின்னணு முறையில முத்திரை கட்டணத்தை செலுத்தினால் போதும். முத்திரை தாள்கள் வாங்க தேவையில்லை. கட்டணம் செலுத்தியதற்கான ரசீது தருவர் அதை பத்திரத்தில் இணைத்தால் மட்டுமே போதும் என்று பத்திரம் எழுதுவர்கள் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு புதிய சட்டமானது, புதிய விதியானது இனி வரும் காலங்களில் நீங்க யாராவது பத்திரப்பதிவு பண்ண போனீங்கன்னாக்கா கண்டிப்பா இது அமல்ல இருக்கும். ஸோ அதனால நீங்க கரெக்டா 10 பக்கத்துக்குள்ள நீங்க பத்திரப்பதிவு முடித்தீங்கன்னா உங்களுக்கு பதிவு கட்டணமா 400 ரூபாய் மட்டும் வசூலிக்கப்படும். அதுக்கு மேல ஒவ்வொரு பேப்பருக்கும் பத்திரத்துக்கும் உங்களுக்கு 100 ரூபாய் கட்டணமா வசூலிக்கப்படும் சொல்றாங்க. ஸோ இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கும்? இது அமலுக்கு வந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா? உங்களுடைய கருத்தை இந்த வீடியோக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனிதரை காப்போம். நன்றி.